நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் மேனுக்குமே அதே தான். ஒரு அப் ட்ரெண்டோ கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில ப்ரையர் அப் ட்ரெண்டில இருக்கணும். அண்ட் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபார்ம் ஆன உடனே ட்ரேட் பண்ணாம, நெக்ஸ்ட் கேண்டில் அந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் கேண்டில் லோவை விட கீழே க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. கீழே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த க்ளோஸ் ப்ரைஸ் தான் உங்களோட என்ட்ரி. அண்ட் அந்த ஹேங்கிங் மேனோட ஹை ப்ரைஸ் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இந்த என்ட்ரிக்கும் இந்த ஸ்டாப் லாஸ்க்கும் இருக்கிறது தான் உங்களோட ஓவரால் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கும் உங்களோட டார்கெட் வந்து இந்த ரிஸ்க்கை விட இன்ட்டு 2 டைம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு ஒரு 5% இருக்குன்னா உங்களோட டார்கெட் வந்து 10% இருக்கணும். இந்த ரிஸ்க் வந்து நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னா உங்களோட டார்கெட் வந்து 100 பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்படி வச்சிருக்கும் போது உங்களோட என்ட்ரி டிஃபைன்டு, ஸ்டாப் லாஸ் டிஃபைன்டு, டார்கெட் டிஃபைன்டு எதுவுமே ரேண்டமாக ட்ரேட் பண்ணாமல் ப்ராப்பர் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்பியர் ஆனதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹைலி ப்ராபபிள் ட்ரேடாகவும் அது முடிகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இது கிளியர் கட்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது இனிஷியலாக. அந்த டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் பாயிண்டில் ரிவர்சல் ஜோன் அந்த ஓவரால் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே ட்ரேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் கேண்டில் அந்த ஹேமரோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்து வெயிட் பண்ணுறோம். ஹேமருக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த க்ளோஸ் ப்ரைஸில் என்டர் ஆகுறோம். அந்த ஹேமர் கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக நம்ம கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுறோம். நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மீட் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறோம். இன்கேஸ் இது அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனால் கூட நம்மளோட ரிஸ்க் இங்கே ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன் சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். இது எதுவுமே வந்து 100% கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஹைலி ப்ராபபிலிட்டி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஜோன்ஸ் தான் இது. ஓவராலாக இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன்ஸை கன்க்ளூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரையர் ட்ரெண்டை பாருங்கள். ப்ரையராக அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா. நெக்ஸ்ட்டு அந்த ஹேமர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, ஹேங்கிங் மேன் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன்லையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லையோ ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்கள். அண்ட் தேர்டு, அது உண்மையாலே அந்த ஹேங்கிங் மேனோ இல்லை ஹேமர் பேட்டர்னில் இருக்கா, அந்த பேட்டர்ன் உண்மையாகவே கரெக்டாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். அண்ட் ஃபோர்த்து, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டலும் அந்த ப்ரையர் கேண்டிலை விட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா ஓகே, அது ஹேமர் பேட்டர்ன் வேலிடு, நம்ம பை ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹேங்கிங் மேன் பேட்டர்னுக்கும் நெக்ஸ்ட் கேண்டில் அந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் லோவை விட இந்த கரண்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கா, டன். அப்போனா ஹேங்கிங் மேன் கன்ஃபர்மேஷன் ரெடி, நம்ம ஷார்ட் ட்ரேடில் என்டர் ஆகலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிஸ்க்கும் ப்ரீவியஸ் கேண்டில் ஹை லோ வச்சுட்டு நம்ம லாங் ஆர் ஷார்ட் ட்ரேட் போயிட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரைட் அப்ரோச் டு ட்ரேட் ஹேங்கிங் மேன் அண்ட் ஹேமர் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேண்டில் பேட்டர்ன்ஸோட ஐ வில் see you guys. Bye.